பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலமாக உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்கள் யாவருக்கும் கிருபை, இரக்கம், சந்தோஷம், சமாதானம் எல்லாம் பெருக கடவுள். இந்த செய்தியின் தலைப்பு நம்முடைய சிலுவை எது இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவை. சிலுவைனா என்ன? ஆக்சுவலி சிலுவைனா என்ன? கிராஸ். சரி, அப்புறம் பாடுகள், அப்புறம் சாபத்தி, சரி, அப்புறம் ஆக்சுவலி சிலுவை அப்படின்னு சொன்னா ரோமன் கவர்மெண்ட்லயும் இல்ல கிரேக் கவர்மெண்ட்லயும், அதாவது அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட், அந்த கவர்மெண்ட்டுக்கு விரோதமா செயல்படக்கூடிய யாராவது இருந்தா அல்லது ஒரு குற்றம் செய்தா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தண்டனை எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா சிலுவை மரணம். சிலுவை மரணம். அந்த சிலுவை மரணம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு முடிஞ்ச பிறகு அவங்கள அந்த சிலுவையை சுமக்க வச்சு ஒரு மேடு, மலை கிடையாது, மேடுல கொண்டு போய் அவங்கள அந்த சிலுவையில அரைந்து, அதுக்கு முன்னாடியே நிறைய பாடுகள், அவங்களுக்கு சாட்டையில் அடிக்கணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும். அடிச்சு அந்த சிலுவையை அவங்களையே சுமக்க வச்சு கொண்டு போய் அந்த ஊருக்கு வெளியில கொண்டு போய் அந்த ஒரு மேடான, எல்லாரும் ஜனங்கள் பார்க்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல வச்சு அவங்க சிலுவையில கை காலு எல்லாமே அரைந்து தூக்கி நிக்க வச்சு அவன் சாகர வரைக்கும் அப்படி விட்டுறது தான். இதுதான் சிலுவை தண்டனை. அப்போ சிலுவை எதுக்காக இருக்குது அப்படின்னு சொன்னா, யாராவது அந்த கவர்மெண்ட்டுக்கு விரோதமா அல்லது குற்றவாளிகள் யாராவது இருந்தா அவங்களை கொலை செய்வதற்கு உபயோகப்படுத்தப்பட்ட அந்த மரம் தான் சிலுவை இல்லையா? இதுதான் ஆக்சுவல் சிலுவை. இதை ஈப்ரோல எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஜலவ் அப்படின்னு சொல்றாங்க. ஜலவ் அப்படின்னு ஈப்ரோல சொல்றாங்க. ஸ்டாரோஸ் அப்படின்னு சொல்லி கிரீக்ல சொல்றாங்க. ஜலவ் அப்படின்னு சொல்லி ஈப்ரோல சொல்றாங்க. ஸ்டாரோஸ் அப்படின்னு சொல்லி கிரீக்ல சொல்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி தண்டனைய இந்த ரெண்டு கவர்மெண்ட் தான் வச்சிருந்தது. அப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து வந்த பிறகு கான்ஸ்டைன் மன்னன் இல்லையா, நமக்கு கிறிஸ்துமஸ் ஏற்படுத்தி கொடுத்தவர் யாரு? கான்ஸ்டன்டைன் மன்னன். அவர் வந்த பிறகுதான் இந்த தண்டனையை மாத்தினது. ரோமன் கவர்மெண்ட்ல இந்த தண்டனையை மாத்தினது அவர் தான். புரியுதுங்களா? சோ அது வரைக்கும் அவரு அந்த ராஜ்யத்துக்கு ராஜாவா வர வரைக்கும் அந்த ஒரு 3வது நூற்றாண்டு வரைக்கும் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து ஒரு 3வது நூற்றாண்டு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு தண்டனை இருந்தது. கான்ஸ்டன்டைன் மன்னன் தான் அதை மாத்தினாரு. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, அது அந்த சிலுவை, அவங்க அம்மா எல்லன் அந்த கனவு காணே, அந்த சிலுவை கனவு காணே, அதுக்கப்புறம் இந்த மூலியமா தான் நீ ஜெயிச்ச அப்படின்னு சொன்னதுனால அந்த சிலுவையின் அடையாளத்தை எடுத்து அது ஒரு புனித ஒரு சிம்பலா மாத்திட்டாரு. அதுக்கப்புறம் வந்ததுதான் இந்த சிலுவை புனித ஒரு சிம்பலா மாறினது, ஒரு அடையாளமா மாறிடுச்சு. இப்ப எங்கேயாச்சும் சர்ச் இருக்குது, ஒரு பிரேயர் நடக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த இடத்துல என்ன இருந்தாதான் பிரேயர் நடக்கிற மாதிரி இருக்கும், சிலுவை இருக்கிற மாதிரி தான் நடக்கும். அதுக்கு முன்னால சிலுவை ஒரு மரண தண்டனைக்குரிய ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பொருள், கொலைக்கறி அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இப்போ இந்த ரோமன் கவர்மெண்ட்ல அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு ஒரு சில விஷயத்தை சொல்லிட்டே வராரு. நீங்க என் கூட இருக்கிறீங்க, இந்த ஜனங்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் என்னன்னு நினைக்கிறாங்க சொல்லுங்க நீங்க அப்படின்னும் போது அதுல ஒருத்தன் சொல்றான்,
உங்களை வந்து யோவான் ஸ்நானன்னு சொல்றாங்க, சிலர் எலியான்னு சொல்றாங்க, வேறு சிலர் எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாங்க, அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் வந்து உயிரோட வந்துட்டாரு அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிறாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது, சரி அதெல்லாம் இருக்கட்டும், அவங்க அதெல்லாம் சொல்லிட்டு போகட்டும், நீங்க என்ன நினைக்கிறீங்க? என் கூட தானே இருக்கிறீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுல ஒருத்தர் முந்திரி கொட்டை மாதிரி முதல்ல வந்தாரு. யார் அவரு? பேதுரு. என்ன சொன்னாரு? வாசிங்க, மத்தேயு 16:15 இருந்து வாசிச்சுட்டு வாங்க. நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். போதும். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுரை பார்த்து கரெக்டா சொல்லிட்டாரு. பாப்பா, நீ வந்து கரெக்டா சொல்லிட்ட. 12 பேர் அங்க இருக்கிறாங்க, அவரோட சேர்த்து 13 பேர் அங்க இருக்கிறாங்க. அப்ப எல்லாருமே வந்துட்டு அப்படியே முடிக்கும் போது பேதுரு மொத்தம் கரெக்டா சொல்லிட்டாரு. நீங்க யாரு அப்படின்னு கேட்டா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு அவர் கரெக்டா சொல்லிட்டார். அப்போ ஆண்டவர் சொல்றார், பேதுரு கரெக்டா சொல்லிட்டப்பா, அதனால நீ வந்து பாக்கியவான். என்ன சொல்றாரு? பாக்கியவான். 12 பேர் இருக்காங்க. அந்த பாக்கியவான்ன்ற வார்த்தையை யாருக்கு யூஸ் பண்றாரு அப்படின்னா, யாருக்கு யூஸ் பண்றாரு? பேதுருக்கு யூஸ் பண்றாரு. நீ பாக்கியவான், இந்த மாம்சமும் ரத்தமும் இது உனக்கு உன்னை வெளிப்படுத்தல, என் பிதாவாகிய தேவனை உனக்கு வெளிப்படுத்தினார். அதனாலதான் நீ வந்து கரெக்டா சொல்லிட்ட. அப்ப நான் யாரு? தேவனுடைய குமாரன். அதனால இந்த ஒரு விஷயத்த நீங்க என்ன பண்ணுங்க, வெளியே போயிட்டு சொல்லிடாதீங்க. நான் தேவனுடைய குமாரன் சொல்லி நீங்க போய் வெளியே சொல்லிடாதீங்க. வாசிங்க 18வது வசனம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. 19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை கீ இருக்குதுல்ல, அந்த கீய யார்கிட்ட கொடுக்குறேன்? வாசிங்க. நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். பாருங்க, இந்த எவ்வளவு ஒரு விஷயத்தை வந்து பேதுருக்கு வந்து கொடுக்குறாருன்னு சொல்லி இல்லையா? நான் வந்து உனக்கு ஒரு கீ கொடுக்குறேன், இது நீ என்ன பண்ணிடலாம், பரலோகத்தை ஈஸியா திறந்துடலாம். திறந்துட்டு நீங்க பூலோகத்துல என்ன பண்ணுறியோ அது பரலோகத்துல அப்படியே பண்ணப்படும் அப்படின்னு அவருக்கு சொல்லிட்டார். அப்போ எந்த அளவுக்கு இந்த பேதுரு வந்து இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம மைண்ட்ல வச்சுட்டு, நம்ம ஏன் இது சொல்ல, அதாவது நான் வந்து தேவனுடைய குமாரன் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வராருன்றதை நம்ம பார்த்துருப்போம். சரியா? 20. அப்பொழுது நாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு நம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். அது முதல் இயேசு நாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பாடுகள் பட்டு கொலையிட்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை நம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இப்போ இந்த விஷயத்தெல்லாம் வந்து யாருக்கு சொல்றாரு? சீஷர்களுக்கு சொல்றாரு. பார்ப்பா, நீங்க வந்து என்ன யாரும் சொல்லிட்டீங்க, பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் நீங்க சொல்லிட்டீங்க, பேதுரு சொல்லிட்டாரு, அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. நானும் அங்கிருந்து வந்தவர் தான். இந்த விஷயத்த போய் வெளியில நீங்க எங்க சொல்லிடாதீங்க. ஆனா நான் எப்படி அடுத்து நான் என்ன ஆக போறேன் அப்படின்னா, மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகர் இவங்க மூலியமா பல பாடுகள் நான் பட வேண்டியது இருக்குது. இங்க பட வேண்டியது இருக்குது. என்ன ஆகையினால நீங்க நான் வந்து கொலையை என்ன வந்து செய்ய போறாங்க, கொலையை பண்ணிட போறாங்க, அந்த அளவுக்கு நான் வந்து போக போறேன், இவ்வளவு பிரச்சனைகள் நடக்க போகுது. அதனால நீங்க வந்து 22 வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய் இப்படி சொன்ன உடனே பேதுரு பார்த்தாரு, ஆண்டவரே கொஞ்சமா அந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் பேசிட்டு வந்துருவோம்
அப்படின்னு சொல்லி மெதுவா அப்படியே கூட்டின்னு போயிட்டார் அந்த பக்கம். ஏன் அப்படின்னு உடனே, அதாவது அந்த இடத்துல பாடுகள் பட்டு பிதாவாகிய தேவனுடைய குமாரன் வந்து மறிக்க போகிறார்ன்ற விஷயம் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. ஆனா சாத்தானுக்கு இவரு இந்த வேலையை செய்யக்கூடாது. வந்த விஷயத்தை என்ன பண்ணக்கூடாது, ஏதாவது பண்ணி அவரை தடுத்துடணும். அந்த மாதிரிதான் அவன் வந்து பிளான் வச்சிருந்தது. அப்போ கூட்டு போய், ஆண்டவரே நீங்க வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கிறது வேணாம், அது வந்து கரெக்டா இருக்காது, இது உமக்கு நேரிடக்கூடாது. வாசிங்க வசனத்தை வாசிங்க, 22வது வசனம். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை அவரை கடிந்து கொள்ள என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். யாரை கடிந்து கொள்றது? பேதுரு யாரை கடிந்து கொள்றான்? எவ்வளவு ஒரு தைரியம் இருக்கணும் அவனுக்கு, இல்ல? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கடிந்து கொள்றான் நாம. அப்போ இது யார் பேசுறதுன்னு சொல்லிட்டு யார் தெரிஞ்சிச்சு? ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சு. இது பேசுறது யாரு? பேதுரு இல்ல. ஏன்னா பேதருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு. தேவனுடைய குமாரன் வந்திருக்கிறதே இந்த பூமியை ரட்சிக்கிறதுக்காகத்தான். பூமியில இருக்கிற மக்களை வந்து ரட்சித்து ஆதாமிலிருந்து இந்த நாள் வரைக்கும் மறித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் மீட்கும் பொருளாக அவருடைய குமாரன் அனுப்பி வைத்தார். அவர் அந்த வேலையை செய்ய போகிறார். அந்த வேலை வந்துச்சு அப்படின்னு நினைச்சு அவன் சொல்றான், ஆண்டவரே இது உமக்கு நடக்கக்கூடாது. 23 வாசிங்க. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னால போ சாத்தானே. இப்ப யார சொல்றாரு? அப்ப யார் தான் இருக்கிறான்? இவர் பேதுரு சொல்லல, யார சொல்றாரு? சாத்தான சொல்றாரு. அடே, நான் வந்ததே இந்த பூமியை ரட்சிக்கிறதுக்கு தான்டா. நான் இந்த விஷயத்த உனக்கு சொல்றேன். நானு பிரதான ஆசாரியனு மூப்பரு இவனுங்க கையால நான் ஒப்பு கொடுக்க போறேன், நான் மறிக்க போறேன், என்ன கொலை செய்ய போறேன், நான் உனக்கு சொல்றேன். அது தெரிஞ்சோ, நான் எதுக்காக வந்தது தெரிஞ்சோ நீ வந்து இப்படி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி பேதுரை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். இந்த வேலை செய்யாத மாதிரி என்ன பண்ற? என்ன டிஸ்டர்ப் பண்ற நீ. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். எப்படி யோசிக்கிறேனே? அதாவது நான் வந்தது வந்து என் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி செய்யதான் நான் இங்க வந்தேன். ஆனா நீ பேசுறது எப்படி இருக்குது? இந்த பூமியின் காரியங்கள் குறித்து பேசுற மாதிரியே இருக்குது. ஆகையினால அப்பால போ, எனக்கு பின்னால போ சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டார். இப்படி சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, வாசிங்க 24வது வசனம். அப்பொழுது இயேசு தம் சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ எல்லாருக்குமே வந்து இப்போ இது சொன்னாக்கா அந்த சீஷர்களுக்கு புரிஞ்சிருக்குமா? இவர் ஒன்னும் சிலுவையே சுமக்கல, பாடுகள் படுறோம் சொல்லி இருக்கிறார், சிலுவை சுமக்க போறாரு. ஒருவேளை இதுக்கு முன்னால அவங்க காலத்துல இருக்கும்போது அந்த சீஷர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது வேற யாருக்காவது தண்டனை கொடுத்து அந்த மாதிரி சிலுவையில அறிஞ்சிருந்தாக்கா அவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். ஓஹோ, இந்த மாதிரி வந்து தண்டனை கொடுத்துருக்குறாங்க, சிலுவை மரணம் வந்து ஏற்கனவே நடந்திருக்குது, அந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சிருந்துச்சுனாக்கா இவங்களுக்கு வந்து சிலுவை பத்தி தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்போ சிலுவை பத்தி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதனால இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா?
ஸோ இப்போ அந்த சிலுவைனா என்ன? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்மளுக்கு வந்து எல்லா பாடுகள், நம்முடைய நோய்கள், நம்முடைய வறுமைகள் எல்லாமே வந்து ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம சொல்றோம், கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லல. அது ஒரு விதமான சிலுவை பாடுகள் தான். ஆனா உண்மையிலேயே அவரு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த விஷயத்த வந்து 3 சுவிசேஷத்திலையும் வந்து சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்க, மார்க்ல கூட, மார்க்கு 8:34. பின்பு அவர் ஜனங்களையும் நம்முடைய சீஷர்களையும் நம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அதே வசனம் எங்க சொல்லியிருக்குது? மார்க்ல சொல்லியிருக்குது. சரிங்களா? சரி, அதே வசனம் லூக்லயும் சொல்லியிருக்குது. லூக்கு 9ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இங்க சொல்ற தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்ப அப்படின்னாக்கா இயேசு கிறிஸ்து ஒரு தடவையில வந்து சிலுவையில அறைந்து மரித்தார் இல்லையா? அப்போ தினந்தோறும் சிலுவை தூக்கிட்டு வரணும்னாக்கா எப்படி? அப்போ தினந்தோறும் பாடுகளோடு நம்ம கடைசி வரைக்கும் மரிக்கிற வரைக்கும் போனோமா? அப்படியா? அதுக்காக நம்ம வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சுகம், என்ன, ஒரு சந்தோஷம் எதுவுமே வேணாமா வாழ்க்கையில? இல்லையா? அப்படி இல்லை சகோதர சகோதரிகளே. நம்மளுக்கு அப்போ நோயோட நீ வா, உன்னுடைய கஷ்டத்தோட என் கூட வா, உன்னுடைய பிரச்சனையோட என் கூட வா, அப்படி சொல்லலாம் ஆண்டவர். அந்த மாதிரி கிடையாது இது. புரியுதுங்களா? அதாவது இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஸ்டேட்டஸ் நம்ம வந்து முதல்ல செக் பண்ணணும், கண்டுபிடிக்கணும். என்ன அவருடைய ஸ்டேட்டஸ்? வாசிங்க. அந்த ஸ்டேட்டஸை நம்ம கண்டுபிடிச்சோம்னா அந்த ஒரு விஷயத்த அவர் பாடுகள் படும்பொழுது, அவர் பாடுகள் படம் நல்லா தெரியும். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாசித்திருப்பாரா? கண்டிப்பா வாசித்திருப்பார் தானே? அப்ப 50வது அதிகாரம் வாசிச்சிருப்பாரு, 53வது அதிகாரம் வாசிச்சிருப்பாரு, 54வது அதிகாரம் வாசிச்சிருப்பாரு. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? அப்போ பிதாவாகிய தேவன் தன் குமாரனை நொறுக்க சித்தமா இருந்தார் அப்படின்னு இருக்குது, கரெக்டா? அப்போ அதை வாசிச்சிருப்பாரு தானே? சரி, அப்படி இருக்கும் பொழுது இந்த சீஷர்களுக்கு சொன்னாரு, பார்ப்பா, நான் வந்து பிதாவாகிய தேவனுடைய குமாரன் சொல்லிட்டு எங்கேயும் போய் சொல்லிடாதீங்க, சொல்லக்கூடாது, சொல்லாத இருங்க, அப்பதான் நான் வந்த வேலையை செய்ய முடியும். அப்போ என்ன அப்படின்னா அவர் சொல்ல வர்றது என்னன்னா, நான் வந்து ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்தேன், அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் விட்டுட்டு இப்ப நான் எங்க வந்திருக்கிறேன்? பூமிக்கு வந்திருக்கிறேன். எங்க பிதா, அதாவது என்னுடைய பிதா வந்து ஒரு வேலைக்காக, ஒரு ப்ராஜெக்டுக்காக என்ன அமைச்சிருக்காரு. இந்த பூமிக்கு நான் வந்திருக்கிறேன், அதை செய்யறதுக்கு தடையா இருக்கக்கூடாது எதுவுமே. அப்போ என்னுடைய ஸ்டேட்டஸை வந்து யாருக்கிட்டையும் நீங்க சொல்லிடக்கூடாது. அந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னாக்கா நான் அதை செய்ய முடியாது, என்னுடைய ஸ்டேட்டஸ் அதை தடுத்துரும். புரியுதுங்களா? அப்போ ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். வாசிங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம் தான். யோவான் 1வது அதிகாரம் 1லிருந்து 4 வரைக்கும் வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. என்ன சொல்றாரு? ஒரு வார்த்தை இருந்துச்சாமா, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்துச்சாமா, அந்த வார்த்தை தேவனாவே இருந்ததாமா. இந்த ஒரு வசனத்தை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஓகேவா? சரி, இது வேற சப்ஜெக்ட், நம்ம அதை விட்டுவோம். சரி, 2வது வசனத்தை வாசிங்க. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆதியில எங்க இருந்தாராமா? அதாவது இந்த வானமும் பூமியும் சிருஷ்டிப்பதற்கு முன்னாலேயே இயேசு கிறிஸ்து எங்க இருந்தார்? தேவனோடு இருந்தார். தேவன் வந்து அனாதியா இருந்தார். அவர் மட்டும் தனியா இருந்திருக்கிறார், கரெக்டா? தனியா இருந்திருக்கிறார். அவருக்கு ஒரு குழந்தை வேணும், ஒரு மகன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உருவாக்குற அந்த மகன் யார் அப்படின்னு சொன்னா அதுதான் வார்த்தை.
புரியுதுங்களா? அந்த வார்த்தைக்கு பேர் தான் லோகஸ். முதலாவது வார்த்தை. அவர் வாயை திறந்து, பிதாவாகிய தேவன் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் இல்லையா? அதுதான் அந்த வார்த்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் 2வது வசனம் திரும்பி வாசிங்க. அவர் தேவனோடு இருந்த 3வது வசனம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனாலதான் என்ன இருக்குது? எல்லாம் உண்டாயிருக்குது இல்லையா? இப்போ கேலக்சி அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே அந்த ஸ்டடி நம்ம பார்த்துக்கிறோம். கேலக்சி அப்படின்னாக்கா எவ்வளவு இருக்குது கேலக்சி அப்படின்னா, ஒரு கேலக்சிலேயே நம்ம இருக்கிறது வந்து மில்கி வே கேலக்சி. இந்த மில்கி வே கேலக்சியில எவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்குதுனாக்கா 150 பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்குதாமா. 150 பில்லியன் ஸ்டார்ஸ். அது கடைசி ஸ்டார், ரொம்ப சின்ன ஸ்டார் எது அப்படின்னு சொன்னா நமக்கு டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய இந்த சூரிய வெளிச்சம். இது எவ்வளவு காலமா இருக்குது நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு வந்து கணக்கு கிடையாது. தேவனுக்கு தான் தெரியும், ஆண்டவருக்கு தான் தெரியும் அது எவ்வளவு, எப்போ உருவாச்சு, அது எவ்வளவு வருஷம் ஆனது அப்படின்னு. சயின்டிஸ்டுங்க எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் உருவாகி எத்தனையோ கோடி வருஷம் ஆச்சு. அதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு இமேஜினேஷன்ல சொல்லலாம். ஆனா அந்த ஸ்டார்ன்றது வந்து இன்னும் கூட அதனுடைய பவர் கம்மியாவது இருக்குது பாருங்க இல்லையா? கம்மியாவது இருக்குது. இப்போ இந்த சூரியன் இருக்குது அப்படின்னாக்கா இந்த பூமி எவ்வளவு காலமா இருக்குதோ அவ்வளவு காலத்துக்கு முன்னாலே இருக்குது. அதனுடைய பவர் கொஞ்சம் கூட கம்மியாகல. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை உருவாக்கி இருக்கிறார். அவராலே அல்லாமல் ஒன்றும் இந்த மாதிரி கேலக்சி எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொன்னா 44 பில்லியன்ஸ் 1000 பவர் ஆஃப் 44 பில்லியன்ஸ். இது எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. பவர் அப்படின்னாக்கா இப்போ 2 2 4 அப்படின்னு நம்ம சிம்பிளா நம்ம வந்து போடுறோம்னாக்கா 2 × 2 2 4. இதுக்கு பிராக்கெட் போட்டு ஒரு பவர் கொடுக்குறோம், மேல 2ன்னு கொடுப்போம், பவர் கொடுக்குறோம். இப்போ எவ்வளவு ஆச்சு? அது 2 4 4 16. இதுதான் பவர்ன்றது. அப்ப பாத்துங்க, அப்போ 44,000 பில்லியன்ஸ் பவர் ஆஃப் 44,000. அப்ப பாத்துங்க அவ்வளோ கேலக்சி இருக்குதாம். அதுல கடைசியா சின்னதா இருக்கிற ஸ்டார் எதுன்னா நம்ம சூரியன். புரியுதுங்களா? அதுல ஒரு 10 லட்சம் டைம் கட் பண்ணி போட்டா ஒரு துண்டு இருக்குது பாத்தீங்களா, அதுதான் பூமி. இதெல்லாம் யாரால உண்டாங்க? இந்த இயேசு கிறிஸ்துவால உண்டாங்க. இதுதான் இவருடைய ஸ்டேட்டஸ். ஓகேவா? இவரு அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்த இது பூமிக்கு வந்தவர். சரியா? பிலிப்பியர் 2:6. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். போதும். அதாவது தேவனுக்கு எப்படி இருக்காரு? இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காரா? தேவனுக்கு சமமா இருக்கிறாரு. தேவனுக்கு என்ன பவர் இருக்குதோ அந்த பவர் அப்படி யாருக்கு இருக்குது? இயேசு கிறிஸ்துக்கு இருக்குது. ஓகேங்களா? 7வது வசனம். அதனால அவர் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்தவர். 7வது வசனம் என்ன சொல்லுது? அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். 8வது வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தமும் ஆமா கீழ்ப்படிந்தவராகி நம்மை தாமே தாழ்த்தினார். அப்போ அவர் எந்த ஸ்டேட்டஸ்ல இருந்தாரு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அவர் எந்த இடத்துக்கு வந்துட்டாரு? மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரணத்துக்கு போற வரைக்கும் அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த ஸ்டேட்டஸ இயேசு கிறிஸ்து அவர் பாடுகள் படும்போது எங்கேயாச்சும் யூஸ் பண்ணாரா? எங்கேயாச்சும் சொன்னாரா? அவர் அடிக்கும் போது, அவர் பிடிக்கும் போது இல்லையா, எங்கேயாச்சும் யூஸ் பண்ணாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்கேயுமே யூஸ் பண்ண ஒரு வார்த்தை கூட சொல்லல. டேய், நான் ஸ்டேட்டஸ்ல இருந்தவன்,
என் மேல நீ எப்படி கை வைக்க முடியும்? ஆனா உண்மையில அவருடைய கை வைக்க முடியாது. ஆனா ஒரு வார்த்தை கூட யூஸ் பண்ணல பாருங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு பவர்ல இருந்தார். இவரு அடிமை ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்துட்டார். எந்த ஒரு ஸ்டேட்டஸுமே அவர் சொல்லல. ஆனா ஒரே இடத்துல வந்து ஒரு விஷயத்த அவரு இன்டைரக்டா சொன்னார். அது எந்த இடம்னாக்கா கெத்செமனே தோட்டத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? யூதாஸ் காரியத்தை வந்து காட்டி கொடுத்துட்டான் இல்லையா? இப்போ வந்து ரோம போர் வீரர்கள் வந்துட்டு அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, இப்போ கைது பண்றாங்க. கைது பண்ண உடனே ஒருத்தன் என்ன பண்ணான்? யாருடைய காதை வெட்டினான்? மல்குஸுடைய காதை வெட்டிட்டான். அப்போ ஒரு விஷயத்த சொன்னார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்டைரக்டா சொன்னார். அது அவங்களுக்கு புரிஞ்சுதா இல்லைன்னு நம்மளுக்கு தெரியாது. மத்தேயு 26:51, 56, 51-56. மத்தேயு 26. அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவர் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதார வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி பட்டயத்தை திரும்பி அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால். அடுத்த ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க. அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை அனுப்ப மாட்டார்னு நினைக்கிறியா? அப்போ அந்த ஒரு விஷயத்த சொல்றாரு. 12 லேகியோன். லேகியோன்னா யார் தெரியும் அப்படின்னாக்கா, அந்த ஏஞ்சல்ஸுக்கு பேரு லேகியோன். ஓகேங்களா? இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் பேய் பிடிச்சுன்னு ஒருத்தங்கிட்ட போய் அவன்கிட்ட கேட்கிறாரு, நீ யார் அப்படின்னு போது அவன் என்ன சொன்னான்? லேகியோன்னு சொன்னான். அப்போ இவன் அந்த ஏஞ்சல் என்னவா மாறி கீழ் விழுந்திருக்கிறான், சாத்தான மாறி கீழ் விழுந்திருக்கிறான். அப்ப அதுக்கு முன்னால அவன் எப்படி இருந்திருக்கிறான்? ஏஞ்சலா இருந்திருக்கிறான். இப்போ இந்த ஏஞ்சல் வந்து 12 லேகியோன் அப்படின்னு சொன்னா, அதாவது ரோமர்களுடைய அந்த ஆர்மி பிளட்டூன் இருக்குது இல்லையா, ஆர்மி இது சொல்லுவாங்க இல்லையா, அந்த என்ன சொல்லுவாங்க, அணி நிற்பாங்க இல்லையா, அதுல அப்ப அந்த யுத்தத்துக்கு போகக்கூடிய அந்த சோல்ஜர்ஸ் எப்படி நிற்பாங்களான்னா, ஒரு தடவை அவங்க நின்னாக்கா 6000 பேர் நிற்பாங்களாம். 6000 பேர் வந்து அந்த வாலு என்ன அந்த ப்ரொடக்ஷன் எல்லாம் தலை சீரா அந்த மார்க்கவசம் எல்லாமே போட்டு அந்த வாழெல்லாம் வச்சுட்டு அப்படியே ஒரு 6000 பேர் நிற்பானுங்க. அவனுங்க அதாவது ஒரு லேகியோன் வந்து 6000 பேருக்கு யூக்கலான ஒரு சோல்ஜர். அப்போ 12 லேகியோன் அவர் சொன்ன 12 லேகியோன் வருவான்னு சொன்னா அப்ப எத்தனை பேர் வரணும்? 12 72,000 லேகியோன் வந்துருவாங்க. இவன் ஒருத்தன் காதை வெட்டினதுக்கு இவரு சொன்னா 12,000 72,000 ஏஞ்சல் சங்கம் வந்துருவான் அப்படின்னு சொன்னா ஒரு வார்த்தைக்கு, அப்ப இவருடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த ஸ்டேட்டஸ எங்கேயாச்சும் அவர் யூஸ் பண்ணிருக்காரா? நான் இப்படி சொன்னா வந்துருவாங்கப்பா, நீ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, அது அந்த மாதிரி வந்துட்டு பண்ணக்கூடாது, நான் அதுக்காக வரல அப்படின்னு சொல்ல வர. அப்ப அப்படின்னா என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவர் பாடுகளுக்கு போகும் பொழுது எங்கேயுமே அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன பண்ணல, யூஸ் பண்ணவே இல்லை. அவர் வந்தது எதுக்காக வந்தாரோ, அவருடைய சீஷர்களுக்கு சொன்னது என்னன்னா, என்னை வந்து நீங்க போயிட்டு யாருக்கிட்டையும் வந்து தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய குமாரன் சொல்லிட்டு சொல்லிடாதீங்க, சொன்னீங்கன்னா நான் வந்து வேற டிஸ்டர்ப் ஆயிடும் அப்படின்னு அவங்ககிட்டயும் சொல்லி அவங்களுக்கு ஆர்டரே போட்டிருக்கிறாரு. அந்த மாதிரி எங்க போய் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி இவரும் எங்க சொல்லல, நான் வந்து அங்கிருந்து வந்தவன், நான் இங்கிருந்து வந்தவன், எனக்கு இவ்வளவு பவர் இருக்கு, நான் அப்படி இருந்தவன், நான் இப்படி இருந்தவன், எதுவுமே சொல்லு. புரியுதுங்களா? இதுதான் ஒவ்வொரு சிலுவைக்கு போவதுக்கு முன்னாலே எந்த ஸ்டேட்டஸ் யூஸ் பண்ணாம சிலுவை எடுத்துக்கொண்டு மரண பரியந்தம் அவர் தாழ்த்தினார். சரிங்களா? இப்போ எப்படி ஒப்பு கொடுத்தார் வாசிங்க. சங்கீதம் 78:61.
78:61 சங்கீதம் 78:61. தமது பலத்தை சிறையிருப்புக்கும் தமது மகிமையை சத்துருவின் கைக்கு ஒப்பு கொடுத்து. பாத்தீங்களா, அவருடைய மகிமை, அவருடைய என்னது பலத்தை எல்லாத்தையுமே யார்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாரு? சத்துரு கையில ஒப்பு கொடுத்துட்டார். சரி, எடுத்துக்கோ, நீ நான் வந்ததே அதுக்காக தான், நீ என்ன பண்றீங்க பண்ணு, ஃப்ரீயா அப்படியே விட்டார் இல்லையா? அவரு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா லேகியோனை 12 லேகியோன் வந்துருவான். ஒரு லேகியோனுக்கு வந்துட்டு எவ்வளவு சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னா, அவங்க யூத கமெண்ட்ரியில அவங்க போட்டிருக்கிறாங்க, ஒரு லேகியோனுக்கு உண்மையில அவனுக்கு ஒரு பிதா அவனுக்கு ஒரு கமாண்ட் கொடுத்து, பாப்பா நீ போய் இந்த பூமி இந்த இடத்துல சுத்திட்டு இருக்குது, இது கொஞ்சம் தள்ளி தூரமா அப்படி வை அப்படின்னாக்கா அவன் அப்படியே தள்ளி கொஞ்சம் தூரமா விட்டுருவான். அவ்வளவு பவர் இருக்கலாம் அவனுக்கு. அப்ப கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்ப அந்த லேகியோனுக்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொன்னா, அப்ப 72,000 லேகியன் வந்தா என்ன ஆகுறது? அதனால அந்த இடத்துல ஸ்டேட்டஸ் யூஸ் பண்ணாம அவரு அடிமைதனத்தின் ரூபம் எடுத்தார். ஏசாயா 50:6 வாசிங்க. என்னவெல்லாம் பண்ணார் பாருங்க, என்ன எதுக்கெல்லாம் ஒரு இடம் கொடுத்திருக்காரு. ஏசாயா 50:6. என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடையையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும்னா திருவள்ளுவத்துல வாசிங்களாங்க. உமிழ்நீருக்கும் ஏசாயா 50:6. இது எவ்வளவு கேவலமான இடத்துக்கு அவர் இடம் கொடுத்திருக்கிறாருன்னா, அவ்வளவு கேவலமான இடத்துக்கு மனிதன்கிட்ட ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஏசாயா 50:6. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கு காரி உமிழ்வோருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை. அப்போ எந்த அளவுக்கு அவர் ஸ்டேட்டஸ்ல இருந்தாரோ அவ்வளோ ஸ்டேட்டஸையும் அவர் விட்டுட்டு எது வரைக்கும் வந்துட்டாரு பாத்தீங்களா சகோதரி? அப்போ அந்த எந்த இடத்துலயுமே அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ எங்கேயுமே யூஸ் பண்ணல, அவருடைய ஸ்டேட்டஸ் எங்கேயுமே சொல்லல. இதேதான் நமக்கும் சொல்ல வர, புரியுதுங்களா? கடைசி வரைக்கும் ஒரு எதுவுமே பேசல. கடைசி நொடியில கூட அவர் ஏதாவது சொல்லி இருக்கலாம். வாசிங்க யோவான் 19:30 வாசிங்க. யோவான் 19:30. முடிந்தது என்று சொல்லி இதுக்கு முன்னாச்சும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருக்கும்போது கூட என்ன பண்ணிருக்கலாம், அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கடா, நான் யார் தெரியுமாடா அப்படின்னு ஒரு வார்த்தையாச்சும் சொல்லி இருக்கலாம். எதுவுமே சொல்லல. அதுக்கு பதில் என்ன சொன்னது தெரியுமா? பிதாவே இவர்களை மன்னியும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க சகோதரி. பிதாவே இவர்களை மன்னியும். இவங்க என்ன செய்யறானுன்னு இவங்களுக்கு தெரியல. ஒருவேளை நான் யாரும் சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சுன்னா என்ன பண்ண மாட்டான். அது ஏற்கனவே ஒரு தடவை அப்போஸ்தலன் பவுல் கூட சொல்லுவாரு, அவர் யாரும் தெரிஞ்சிருந்துச்சுனாக்கா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, அவரை சிலுவையில அரைஞ்சிருக்க மாட்டீங்கப்பா. அவர் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வந்தவரு இல்லையா? இப்போ அதே ஸ்டேட்டஸ் தான் நாமளும் கூட எங்கேயும் என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. அந்த யூஸ் பண்ணாம நம்முடைய ஸ்டேட்டஸை யூஸ் பண்ணாம நம்ம கடைசி வரைக்கும் போறோம் பாத்தீங்களா, அதுதான் சிலுவைன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இப்ப புரியுதுங்களா? இதுதான் சிலுவை. உங்களுக்குள்ள பாடுகளோடு என் கூட வரணும்னு நான் சொல்லல, கஷ்டத்தோடு என் கூட வரணும்னு சொல்லல, நோயோடு கடைசி வரைக்கும் என் கூட வரணும்னு சொல்லல. நான் உன்னை எப்பவுமே சுகமா தான் வச்சிருப்பேன். உனக்கு தேவையானது எல்லாம் நான் தருவேன், அதெல்லாம் நான் தருவேன்.
ஆனா உன்னுடைய சிலுவை எதுனாக்கா, உனக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ், உனக்கு பிரச்சனைன்னு வரும்போது நீ எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது. வாசிங்க மத்தேயு 10:17-20. மத்தேயு 10:17-20. மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அது பாருங்க. அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். இந்த மாதிரி பண்ணுவாங்கப்பா. இது லிட்டரலா பண்றாங்களோ இல்ல ஆவிக்குரிய விஷயத்துல நம்மள பண்றாங்களோ, நம்மளுக்கு அந்த நிந்தை அவமானம் எல்லாம் வரும். அந்த மாதிரி சமயத்துல நீ என்ன பண்ணிடாத, உன்னுடைய ஸ்டேட்டஸ் நீ வந்து அங்க கொண்டு வந்து வச்சிடாத. பார்ப்பா, என்னுடைய அண்ணன் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐயா இருக்கான், என்னுடைய மாமா வந்துட்டு அங்க டிஜிபியா இருக்கான், என்னுடைய சித்தப்பா வந்துட்டு கவர்னர் ஆபீஸ்ல ஒர்க் பண்றான், இப்படி எல்லாம் நீ சொல்லிடாத. உனக்கு பிரச்சனை வரும்போது நீ வந்து அப்படியே இரு. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. சாட்சியாக அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்க பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். இப்ப புரியுதுங்களா? நீங்க வந்து அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது ரெக்கமெண்டேஷனுக்கு யாரையும் கூப்பிடாதீங்க. நீங்க அப்படியே போய் நில்லுங்க. உங்களுக்கு அந்த நேரத்துல என்ன பண்ணணுமோ அதை யார் பண்ணுவாரு? பிதா பண்ணுவாரு. நீங்கள் பேச வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். 20வது வசனம். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, அப்ப யார் வந்து பேசுவாராமா? பிதாவுடைய ஆவி வந்து உங்களிருந்து பேசுவாரு. அப்ப நீங்க பேசுற விஷயம் கரெக்டா இருக்கும். புரியுதுங்களா? அப்போ அந்த ரெக்கமெண்டேஷன் யார் தான் வராரு? அப்போ பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவி அந்த நேரத்துல ரெக்கமெண்டேஷனுக்கு வரும். அது வரைக்கும் நீங்க வந்து அப்படி சைலண்டா போறீங்க பாத்தியா, அதுதான் சிலுவை. அந்த சிலுவையோடு என் கூட கடைசி வரைக்கும் வாங்கப்பா சொல்றது அதுக்கு தான். இப்ப புரியுதுங்களா? சிலுவைனா வந்துட்டு மரணம், நோய், அது இது அது இருக்கும், அதுவும் இருக்கும். பட் இதுதான் வந்துட்டு ஆக்சுவல் அவர் சொல்ல வர சிலுவை. 2:22 வாசிங்க. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே, கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 5:11-12. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இந்த மாதிரி எல்லாம் வந்து உங்க மேல இது பண்ணும்போது நீங்க எப்படி இருப்பீங்களா? பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவருடைய வாயிலிருந்து பாக்கியவான்ன்ற ஒரு சர்டிபிகேட் வந்துச்சுனாவே நம்ம எல்லாம் எதுக்கு எலிஜிபிள்? பரலோகத்துக்கு எலிஜிபிள். அதனால நீங்க எது வேணாலும் நடக்கட்டும், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி நீங்க வரும்போது நீங்க கேரண்டியா நினைச்சுங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பரலோக ராஜ்யம் கிடைக்கும். லாஸ்டா ஒரு வசனத்தை வாசிச்சிருக்கேன், முடிச்சிடலாம். இப்போ பேதுரு கேட்கிறாரு, சரிங்க ஆண்டவரே, இதெல்லாம் நாங்க நீங்க சொல்ற மாதிரிலாம் நாங்க நடந்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம், இவனுத்தையும் விட்டுட்டு உங்க பின்னால வந்துடுறோமே, எங்களுக்கு என்னத்தை தருவீங்க? தெரியலையா நமக்கு வசனம்? வாசிங்க மத்தேயு 19:26-27-28. 27 வாசிங்க. மத்தேயு 19:27-28 மாத்திரம் வாசித்துருங்க போதும். எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, என்ன கொடுப்பீங்க சொல்லுங்க? இவ்வளவுதையும் நீங்க சொல்லிட்டீங்க, ரைட், ஓகே. நாங்க உங்க பின்னால வந்து நீங்க சொன்ன மாதிரி சிலுவை எல்லாம் தூக்கி நாங்க வந்துடுறோம், ஓகே. எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? 28 வாசிங்க.
அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாய தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உடனே சைன் பண்ணி கொடுத்துட்டார். இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஓ, டாக்குமெண்ட் ரெடி. நீ சொல்லிட்ட இல்ல, உன் பின்னால வந்துட்டேன்னு சொல்லி டாக்குமெண்ட் ரெடி, கொண்டு வா, சைன் பண்ணி, இயேசு கிறிஸ்து சைன் பண்ணி ஷீல் அடிச்சு இதா பிடிச்சிக்கோ. ஆச்சா, இதுதான் நடந்தது. புரியுதுங்களா? இந்த சிலுவையை தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் பின்னாக தூக்கிட்டு வர சொல்லி நமக்கு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாதாக.